ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டன்டடான் ஒரு பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட் சாதாரண பிரேஸ்லெட் இல்ல. பணத்தை ஈர்க்கும் எல்லா விதமான பீட்ஸும், அதுக்கான ஜெம்ஸ்டோன்ஸும் போட்ட பிரேஸ்லெட் தான் இது. இந்த பிரேஸ்லெட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் அவென்ச்சுரின். கிரீன் அவென்ச்சுரின் எதுக்கு யூஸ் பண்ண போறோம்? ஏதாவது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா லக் நம்மளுக்கு வராதா வாழ்க்கையில? இல்ல லக் வரணும். ஏதாவது ரொம்ப லக்கி அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு லக்கை வந்து நமக்காக கொடுக்கக்கூடியது இந்த க்ரீன் அவென்ச்சுரின். ஜென்ரலாகவே லக்கியாக எப்போ கன்சிடர் பண்ணுவோம்? பணம் நிறைய வந்தால் ரொம்ப லக்கி, உனக்காக அந்த குலுக்கல் விழுந்ததே, அந்த லக்கி ட்ரா உனக்கு விழுந்ததே, உனக்கு லாட்ரி அடித்தது லக்கி தான் அப்படிலாம் சொல்கிறோம்ல. ஸோ பணத்தை வச்சு மெஷர் பண்ணி தான் நம்ம ஒரு லக்கையே சொல்கிறோம். ஸோ அப்போது க்ரீன் அவென்ச்சுரின், க்ரீன் கலர்னாலே பணம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த க்ரீன் அவென்ச்சுரின் இருக்குது இந்த பிரேஸ்லெட்டில். பைரேட், பைரேட்டுனாலே வந்து பணத்தை ஈர்க்கும் ஒரு மேக்னெட் இல்லை. எந்த இடத்துல பைரேட்டை சும்மா அப்படி வச்சாலே வந்து பணம் அப்படி கொட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவும் பைரேட்டை வந்து நம்ம டெஸ்க் மேலேயோ, வேலை செய்யும் டெஸ்க் மேலேயோ, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் டெஸ்க் மேலேயோ வச்சாலே போதும், பைரேட்டை பணத்தை ஈர்த்து தரும்னு சொல்லுவாங்க. அதனால் வீட்டில் சும்மா ஒரு பைரட் காயின் வச்சுட்டு, பைரட் காயினை வந்து பர்ஸ்குள்ளே போட்டாலும் சரிதான், இல்லை பைரட் மாதிரி பிரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாலும் சரிதான், ரொம்ப பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுவும் போட்டிருக்கோம். அப்புறம் டைகர் ஐ. டைகர் ஐ பற்றி நிறைய பேசியிருக்கோம். டைகர் ஐ வந்து ஜென்ரலாகவே ஒரு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் இல்லை, கந்திருஷ்டியிலேருந்து, எதிரிக்கிட்டேருந்து. அப்போது நம்மளுக்கு டைகர் ஐ இதில் இருக்குது. செட்ரீன், செட்ரீன் வந்து நம்மளுடைய பணத்தை ஈர்க்கும் தன்மை, அபண்டன்ஸ், நிறைய பணம் கொட்டுறதுக்கு செட்ரீன். அப்போது இதில் என்னென்ன இருக்குது? க்ரீன் அவென்ச்சுரின் இருக்குது, பைரேட் இருக்குது, செட்ரீன் இருக்குது. மூணும் லக்கு, பணம், இது சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் டைகர் ஐ திருஷ்டினால் நம்மளுக்கு, இல்லை ஒரு பொறாமை குணத்தினால நம்மளுக்கு, இல்லை சில பேர் செய்யும் சதியினாலேயோ நம்மளுக்கு வந்து பணத்தடை, கண்ணடி கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு ஒரு அதனால் பணத்தடை இருந்ததுன்னா அதையும் போக்கக்கூடிய டைகரையும் போட்டிருக்கோம். அப்போ இந்த 4 2 3 4 இந்த 4 வெரைட்டியை ஒரே பிரேஸ்லெட்டில் போடும்போது என்ன ஆகும்? பணத்துக்கு பணம், லக்குக்கு லக்கு, திருஷ்டி எடுக்கிறது திருஷ்டி எடுத்துருவோம், ப்ரொடெக்ஷனுக்கு ப்ரொடெக்ஷன். அது அப்போ இது சூப்பர் டூப்பர் பிரேஸ்லெட் தானே. ஸோ இது ஒன்று போட்டுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து திருஷ்டி தோஷங்கள் நீங்கி பாதுகாப்பு கிடச்சி நிறைய குட் லக்கும் அட்ராக்ட் பண்ணி, பணத்தையும் அட்ராக்ட் பண்ணி, அந்த பணம் நல்ல விதமாக செலவாகணும்ல, அதற்கும் இருக்குது. ஸோ இது வந்து பணத்திற்கு சம்பந்தமான பிரேஸ்லெட். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், போட்டு பாருங்கள். சும்மா போட வேண்டாம். ரேக்கி ப்ராக்டிஷனர்ஸாக இருந்ததுன்னா ரேக்கி சிம்பிள்ஸ், பணத்திற்கான சிம்பிள்ஸ் போட்டுட்டு நீங்கள் அதில் சார்ஜ் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை பணத்தை பேஸ் பண்ணி இருக்கிறதுங்கிறதுனால மகாலட்சுமியின் திருவடியிலையோ, இல்லை அம்பாளின் திருவடியிலையோ, இந்த ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால விநாயகரின் திருவடியிலையோ, எந்த இஷ்ட தெய்வமோ திருவடியில் வச்சு வேண்டி, எனக்கு இது நல்ல பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி தீப ஒளியில் இப்படி காமிச்சிட்டு, தீப ஒளி இல்லைன்னா தீயில் சுடக்கூடாது, மேலே சும்மா இந்த ஹீட் படுறதுக்கு காமிச்சிட்டு, ஊதுவத்தி சாம்பிராணி புகை வந்ததுன்னா அது மேலே காமிச்சிட்டு இப்படி கையில் போட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதான் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் போட்டுக்கலாம், நான்வெஜ்ஜும் சாப்பிடலாம். இதை போட்டுட்டு எந்த வித பாதிப்பும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள், பணத்தை ஈர்க்கும் மேக்னெட்டாக மாறுங்க.